என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா? எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா. அந்த இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? எதுக்குமா அவரோட அட்ரஸ்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க. சரி. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மா, தயவு செய்து இனிமே நீ இந்த பக்கமே வர வேண்டாம். இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிடுமா, அதான் உனக்கு நல்லது. கமிஷனர் ஆஃபீஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஹலோ. சரிங்க சார். ஓகே சார். சரி நான் வந்துடுறேன் சார். சே, எப்போ பார்த்தாலும் அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லி உசுர வாங்குறானுங்க. மா, எனக்கு அனு மேல சந்தேகமாவே இருக்குமா? என்ன சந்தேகம்? இல்ல, அனு ரொம்ப கான்பிடென்ட்டா சஞ்சீவ நான் வெளியில எடுத்துருவேன்னு சந்தோஷ் கிட்ட சொல்லிருக்கா. அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு அனுவை நம்புறாங்க. சரி, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சஞ்சீவ் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டுக்கு நான் வரமாட்டேன்னு தானே அனு நம்ம கிட்ட சொன்னா. அத்தை சந்தோஷ் கிட்ட இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசினவ கோர்ட்டுக்கு வராம போய் அதனால சஞ்சீவ் உள்ள போனா அத்தை சந்தோஷ் கிட்டல அவ பேரு தானே கேடும். அதனால கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து சஞ்சீவ வெளியில எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்போ நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு போய் சொல்லி நம்மளை ஏமாத்துறாளா? நம்ம கிட்டே டபுள் கேம் ஆடுறாளா? அப்படி பண்றானா அது எதுக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. அவ நம்ம கிட்டே எட்டப்ப வேலை பார்க்க கூடியவதான். இருந்தாலும் இந்த விஷயத்துல அவளை சந்தேகப்படவும் முடியல, படாம இருக்கவும் முடியல. எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கே. சரி, இரு அவகிட்டே நான் இதை நேரடியாவே கேட்டுடுறேன். அவ மட்டும் இதுக்கு சரியா பதில் சொல்லாம இருக்கட்டும், அப்புறம் தெரியும் அந்த எட்டப்பனுக்கே அப்ப நான். சொல்லுங்க பார்ட்னர். ஒண்ணும் இல்ல பார்ட்னர், ஒரு சின்ன டவுட். அத கிளியர் பண்ணிக்கலாமே தான் கால் பண்ணேன். கேளுங்க. இல்ல, சீதா கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நான் நாளைக்கு சஞ்சீவ் எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருவேன்னு சொன்னீங்க. ஆனா எங்க கிட்ட நான் நாளைக்கு கோர்ட்டுக்கே போக மாட்டேன், சஞ்சீவ் ஒரு வாரத்துக்கு உள்ள இருக்கிறது உறுதின்னு சொன்னீங்க. ஆமா. நீங்க கோர்ட்டுக்கு போகாம சஞ்சீவ் உள்ள போனா சீதாவும் சந்தோஷம் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்களே உங்க பேரை வாண்டடா கெடுத்துக்கணுமா? என்ன பார்ட்னர், நான் உங்களை பிரில்லியன்ட்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி இருக்கீங்க. ஒரு பிரில்லியன்ட் என்னைக்குமே சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டான். இருக்கிற சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக்கி அதுல ஜெயிக்கணும் தான் பாப்பான். டைம் வச்சோம்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒரு விஷயம் பண்ணி அது பெருசா வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. எனக்கு இப்போ நிச்சயம் நடக்கணும், அதுக்கு சஞ்சீவ் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு இப்ப முக்கியம். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு மண்டைய பிச்சிட்டு இருக்கும் போதுதான் நீங்க உருவாக்கி விட்ட பிரச்சனை எனக்கு தெரிய வருது. அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
எனக்கு இப்போ சீதா அத்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கிறத விட நிச்சயம் நடக்கணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இப்படி லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் கோர்ட்ல கேஸ் நடத்த போய் நின்னா என்ன சஞ்சீவ் பார்த்து அபின்னு நினைச்சுக்க மாட்டான். ஆமா பார்ட்னர், இந்த கதையில இவ்ளோ பெரிய ஓட்டை இருக்குங்கறத நானே மறந்து போயிட்டேன் பாருங்க. நீங்க இதைத்தான் மறக்கலாம். அம்மா என்ன சொல்றேன். எனக்கு தெரியும் பார்ட்னர், நீங்க இப்படிதான் ஏதாவது கிரிட்டிக்கலா யோசிப்பீங்கன்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட், அத கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டேன். என்ன பார்ட்னர் சந்தேகப்படுறீங்களோ? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பார்ட்னர். உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? சந்தேகப்படணும் பார்ட்னர். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா நாம எல்லாரையும் சந்தேகப்படணும். அப்போதான் நாம சரியா வேலை செய்வோம். நீங்க என்ன சந்தேகப்பட்டிருந்தாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு பார்ட்னர். அது போதும். சரி, நான் போனை வைக்கிறேன். சரி பார்ட்னர். உன் பேச்சை கேட்டு நான் பார்ட்னரை சந்தேகப்பட்டது தப்பா போச்சு. என்னம்மா சொல்றா? நாம வீட்டுக்குள்ள பாம்பு வைக்கணும்னு நினைச்சா அத வச்சு அவ ஊருக்கே அணுகுண்டு வைக்க பிளான் பண்றா. புரியல. நீ ஏன் பொண்ணாச்சே, அப்ப உனக்கு புரியாது. அவ கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரமாட்டா, போதுமா? ஆனா அனு நாம நினைச்சதை விட பயங்கரமான ஆளு. அவகிட்ட நாம உஷாரா இல்ல, நாம இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட நமக்கு மிஞ்சாது, எல்லாம் போயிடும். என்னடா தங்கம் பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இது இன்ஸ்பெக்டர் வீடு தானே? ஆமா, ஆனா அவர் இப்ப வீட்ல இல்லையே, ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க. இருங்க. என்னம்மா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? எதுக்கு? உள்ள போய் பேசலாமா? சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏமா அழற? அழாத, என்ன விஷயம் சொல்லு. சொல்லுமா. என் பேரு அபிராமி. என்ன காப்பாத்த போய் இப்போ சஞ்சீவ் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. சஞ்சீவ் உங்க ஹஸ்பண்ட் அடிச்சது தப்புதான். என்ன தப்பா பேசினது அவரால் தாங்கிக்க முடியல, அதான் அடிச்சிட்டாரு. அதுக்காக உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ போதை பொருள் கடத்தினதா சொல்லி அவர் மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ள பாக்குறாரு. அப்படி பண்ணா சஞ்சீவ் வாழ்க்கைய வீணா போயிடும். சஞ்சீவுக்கு என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு நினைச்சு அந்த வலையிலேயே நான் காலம் முழுக்க வாட வேண்டியதாயிடும். சஞ்சீவை விட்டே சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டு, ஆனா நாங்க சொல்றது எதுவுமே அவர் காதுல விழல. எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கடைசியா வர வழி இல்லாம தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க. ஐயோ, என்னம்மா இது? முதல்ல எழுந்துரு. நீங்க தான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை காப்பாத்தணும். எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணீங்கன்னா நான் உங்களை லைஃப் முழுக்க மறக்க மாட்டேன். உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நான் சொல்லி கேக்குற ஆளு கிடையாது என்னோட ஹஸ்பண்ட். இருந்தாலும் உனக்காக நான் பேசி பாக்குறேன்.
சரிம்மா, நான் வரேன். அபி, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஏன், என்னாச்சு? ஏமா டல்லா இருக்க? காஃபி ஏதாவது கொண்டு வரவா? அபி, என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு? எங்க போயிட்டு வரா அவ? எங்கேயோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப கேட்டா எதுவும் பதில் சொல்லாம போறா. ஃப்ரெண்ட பார்க்க போனாளா? சோகமா இருக்கா? ஒருவேளை சஞ்சீவ பார்க்க போயிருப்பாளோ? கூட்டு போறீங்க சார், நான் சொன்ன கேளுங்க சார். சார் அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். டெய்லர் கூட்டு போறீங்க சார். ப்ளீஸ் சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். காப்பாத்துறதுக்காக எந்த தப்பும் பண்ணாத நீ இப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டே சஞ்சீவ். உடம்புல சின்ன காயம் கூட படாம பார்த்து பார்த்து பக்குவமா வளர்ந்த பணக்கார வீட்டு பையன் நீ. அப்படிப்பட்ட உன்னை அந்த போலீஸ்காரங்க இப்படி ரத்தம் வர வர அடிச்சிட்டாங்களே. நீ அப்படி அடி வாங்கறத பார்த்து என்னால உனக்காக ஒண்ணுமே பண்ண முடியலையே சஞ்சீவ். நீ கவலைப்படாத சஞ்சீவ், நான் கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வருவேன். அபி, அபி, என்னக்கா எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட பாக்க. எந்த ஃப்ரெண்டு? நான் சொல்லட்டா? நீ அந்த சஞ்சீவ தானே பார்த்துட்டு வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவன் லாக்அப்ல இருக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுடி, இப்ப நீ சஞ்சீவ தானே பார்த்துட்டு வர? ஆமாக்கா, சஞ்சீவ பார்த்துட்டு வரேன்னு என்கிட்டயே தைரியமா சொல்றியா?
உனக்கு இருக்குடி. சஞ்சீவ் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். என்ன காப்பாத்த போய் தான் அவ இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிய வேண்டாம்க்கா. எனக்கு சஞ்சீவ் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரணும். இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. நிறைய பொய் கேஸ் போட்டு சஞ்சீவ உள்ள தள்ளணும்னு நினைக்கிறாரு. நீதான்க்கா சஞ்சீவ் எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. சஞ்சீவ நான் வெளியே கொண்டு வரணுமா? அனு, நல்லா யோசி. இந்த சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணு. அவனை கொஞ்ச நாளைக்கு வெளியே வர விடாம பண்ணா சஞ்சீவையும் அபியையும் ஈஸியா உன்னால பிரிச்சிட முடியும். யோசி அனு. சரி, சஞ்சீவ வெளியே கொண்டு வரணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுக்கா. சஞ்சீவ் வெளியே வரணும்னா நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சஞ்சீவை நான் இனிமே பார்க்க மாட்டேன், அவன் கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ண. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் சஞ்சீவை வெளியே கொண்டு வரேன். என்ன அபி யோசிக்கிற? உனக்காக உள்ள போன சஞ்சீவ் வெளியே வரணும்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு.